கேட்கணும் அப்படின்றது. எனக்கும் அது நானும் மனுஷி தானே, எனக்கும் மனசு இருக்கும்ல அப்படிதான். ஓகே. என்னுடைய எல்லா உறவுகளும் நீங்க மட்டும்தான். என்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததா. ஏன்னு கேட்டா, ஒரு யூடியூப் பண்ணினாலே, அதுவும் நான் ஒரு வில்லேஜ்ல இருக்கேன் அப்படிலாம் பண்ணிட்டாலே, இப்போ புதுசா நம்ம வந்துட்டோம்னாலே எல்லாருமே பகையாயிருவாங்க. பகைன்னா நம்ம ஒண்ணும் போய் அடிக்கிறதில்ல, பேசுறதில்ல, ஒண்ணும் செய்றதில்ல. நல்லா கதைச்சிட்டு இருந்தவங்க கூட கதைக்காத மாதிரி இருப்பாங்க. ஏன்னு கேட்டா யூடியூப் போடுறாங்க, லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு யாருமே இல்ல. எனக்கு இருக்கிற உறவு நீங்க மட்டும் தான். ஓகே. நீங்க தான் என்னுடைய சொந்தங்கள். சரியா? உங்களுக்கு தெரியும் நான் எப்படி யூடியூப்ல இருக்கிறேன், எப்படி ரீல்ஸ் போடுறேன், நான் எப்படி உங்களோடையெல்லாம் கதைக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க என்னவோ யூடியூப்ல போய் லைவ் போட்டாலோ, என்ன செஞ்சாலோ ரொம்ப தவறுனதுன்னு நினைப்பாங்க போல இருக்கு. தவறானவர்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு நம்மளுடைய சமுதாயத்த சேர்ந்தவங்க. ஆனா இதே யூடியூப்பால அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க பின்னால எல்லாரும் ஹாய், பாய் சொல்லிட்டு வந்துருவாங்க. இதுதான் நம்மளுடைய சமுதாயம் இல்லையா? அப்ப அதனால நான் அத பத்தி எதுவும் யோசிக்கல. எனக்கு யார்ட்டயுமே ஒரு நல்லா கதைக்கிறதுக்கு யாருக்குமே இல்ல. அதனால நான் உங்கட்ட தானே கதைக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அதனால லைவ நான் மிக